நண்பர்களே வணக்கம். 100 நாள் கடினமாக இருக்க சவாலில் இன்றைக்கி நாள் 39. இன்னைக்கு காலையில் எஞ்சி சொக்காவெல்லாம் மாற்றிட்டு கிரவுண்டுக்கு ரன்னிங்கோட கிளம்பிட்டேன். கொஞ்சம் தாமதமானதுனால வெயில் நண்பர் நெத்தியிலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் பெட்ரோல் இல்லை. அதனால் கிடக்க கேனை போறக்கிட்டு நண்பர் கூட பெட்ரோல் வாங்க போயிட்டேன். வாங்கிட்டு வந்து அப்படியே வண்டியில் ஊற்றிட்டு வீட்டை பார்த்து சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி அம்மா பைக் தர மாட்டேன்ருச்சு. அதனால் எருக்கஞ்செடியோட இறுக்கி பிடிச்ச மாமா பாட்டை போட்டு கல்லூரிக்கு வந்துட்டேன். கல்லூரிக்கு வந்தோடனே நமக்கும் நம்ம நண்பருக்கும் டிராயிங் காம்படிஷன் போச்சு. யார் டிராயிங் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது போக நிறைய கீச்சுன்னு கீச்சிட்டேன். அப்படி வர வழியில் சாயங்காலம் பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ்ஸில் நின்றுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தேன். ஒரு வயசான தாத்தா எஞ்சி தம்பி உட்காருதியாப்பா நான் வேணா எஞ்சிக்கிறேன்னு காமெடிலாம் பண்ணி விட்டாரு. ஒரே சோகமாகி போச்சு. அப்படியே ஜிம்மு கிளம்பி வந்து காஸ்டியூமெல்லாம் கபக்குன்னு மாற்றிட்டு இருந்தேன். இன்னைக்கு லெக் தான், அதனால் டவுசரே மாற்றிட்டு கடைசியாக போட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஸ்குவாடில் ஆரம்பித்தேன். அது போக தொடர்ந்து அப்படி என்னென்ன ஒர்க் அவுட்லாம் போடணுமோ போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாலோவை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட்டாக நம்ம அந்த ரன்னிங்கோடனால ஜின்போன் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு எக்ஸசைஸை பார்த்து போட்டுட்டு இந்த லெக்கெல்லாம் போடுறதோட இந்த வெளியே நின்று இந்த ஷூ சாக்ஸை மாற்ற தான் பெரிய இது. அங்கிட்டு கிராம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நானும் தம்பியும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இருந்தோம். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி வீட்டை பார்த்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அப்பவும் சும்மா விடலை, வேலை சொல்லி ஆச்சு கடையில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னாங்க. வீட்டுக்கு போகவே 9 மணி 9:30 ஆகிப்போச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதனால் போய் உட்காந்துட்டு நைட்டு சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடலாம்னு ஒரு 10:30க்குள்ளே இன்றைக்கி தூங்கிட்டேன் நண்பருக்கு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. தொடர்பிலே இருங்க. நாளைக்கு சந்திப்போம்.